தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பை குறித்து பார்க்கிறோம். வானத்தின் கீழே மனிதருக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். போன முறை இந்த பாவம் அந்த முதல் சிருஷ்டிக்கப்பட்டதான முதல் இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்டதான ஆதாமுக்கும் ஏவாளுக்குள்ளும் எப்படியாக வருகிறது? தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பிசாசனுடைய கதையை கேட்டு, அவனுடைய வார்த்தையை கேட்டு, தங்களை சிருஷ்டித்த அந்த தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக காரியங்களை செய்யும் போது அது பாவமாக, குற்றமாக மாறுகிறது. அப்படி அவர்கள் பாவம் செய்யும் போது, குற்றம் செய்யும் போது, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மீறும்போது தெய்வம் அவர்களை தன்னுடைய சமூகத்திலிருந்து தள்ளுவதையும், தள்ளப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை மீறினபடியால் அந்த பாவம் இருப்பதையும், அது தொடர்ந்து அவர்கள் மூலம் வருகிற அந்த சந்ததிக்கு அவருடைய இரத்தத்தினால அது வருவதையும் நாங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். அப்படி அவர்களுடைய சந்ததியாக இருக்கிற இந்த நாட்கள்ல இந்த பூமியில வாழுகிற மனிதர்களுடைய எல்லாருடைய அந்த இரத்தத்திலும் அந்த பாவ இரத்தம் கலந்திருப்பதையும், அந்த பாவம் இரத்தம் கழுவப்பட வேண்டுமானால் ஒரு பரிசுத்த இரத்தம் வேண்டும். அந்த பரிசுத்தம் என்று சொன்னால் அது தெய்வத்தை குறிக்கிறது. தெய்வத்தை தவிர மற்ற அனைவரும் பாவிகள். தெய்வத்தை தவிர ஒருவரும் பரிசுத்தர் இல்லை என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அப்ப அந்த பாவம் கழுவப்பட வேண்டுமானால் ஒரு பரிசுத்த இரத்தம் வேணும். அந்த பரிசுத்தத்துக்கு உரியவர் தெய்வம் என்றபடியால் அந்த தெய்வமே தான் மனிதனாக வந்து அந்த அவருடைய இரத்தத்தை சிந்த வேண்டும். அந்த இரத்தத்துக்குள்ள வருகிற எந்த மனிதனுக்கும் பாவத்திலிருந்து மன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. இதற்காகத்தான் இயேசு வந்தார். மனிதனுடைய ஆதாம் ஏவாளுடைய மீறுதலினால இந்த உலகத்துல பிறந்த எல்லாருடைய மனிதருக்குள்ளும் அந்த பாவம் அவருடைய இரத்தத்தின் மூலமாக வருகிறது. அந்த பாவ இரத்தம் கழுவப்பட வேண்டுமானால் ஒரு பரிசுத்த இரத்தம் வேண்டும். அந்த பரிசுத்த இரத்தம் ஆண்டவருடைய இயேசுடைய இரத்தம் தான். வேறு ஒருவரும் பாவத்திற்காக மரிப்பதற்கு, இரத்தம் சிந்துவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது என்றால் யாருமே பரிசுத்தம் கிடையாது. அப்ப அந்த பரிசுத்தர் ஆகிய இயேசு பாவங்களை கழுவ வேண்டும் என்று வாராரு. அந்த பாவத்துக்காக மரிக்கிறாரு, பாடுபடுகிறாரு, இரத்தம் சிந்துகிறாரு, உயிர் தழுகிறார். இதனாலும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. அப்ப அந்த பாவத்திற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தின அந்த இயேசுவிடத்துல வருகிறவங்களுக்கு தான் ரட்சிப்பு உண்டு. அந்த ஆத்மாவில மீட்பு உண்டு. அதனாலதான் இயேசு வேண்டும். அதான் அப்போஸ்தலர் 4:12 வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு. இந்த இயேசு இந்த உலகத்துல இருக்கிற அனைவருக்கும் வேண்டும். ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.